வணக்கம். சித்தேக்கர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு வாரம் ஒரு கீரையில் பருப்பு கீரையை பற்றி பார்க்கலாம். பருப்பு கீரை குறிப்பிட்ட ஒரு சில காலங்களில் மட்டும்தான் கிடைக்கும். நிறைய பருப்பு கீரை செஞ்சால் கூட ஒரு குடி அளவு அது வேக வைத்தோன்னா குறைச்சலாக ஆகிடும். இதை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், என்னென்ன பலன் கிடைக்கும், யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத மூணுத்தையுமே பார்க்கலாம். யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ரொம்ப வயது முதிர்ந்தவர்களும் இதை சாப்பிடக்கூடாது, சிறு குழந்தைகளும் இதை சாப்பிடக்கூடாது. அதிகமான புரோட்டீன், அதாவது இதில் பருப்பு கீரையில் நிறைய தாதுக்கள் நிறையா இருக்கும்போது அவங்களால செரிமான சக்தி இதில் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. சளி பிடிச்சவங்க சாப்பிடக்கூடாது, ஜுரம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, வாதம் அதிகமாக இருக்கிறவங்களும் சாப்பிடக்கூடாது. மற்றபடி அதாவது உடலுக்கு தேவையான அவ்வளோ ப்ரோட்டீன்ஸு அந்த பருப்பு பேர்லேயே பருப்பு கீரைன்னு இருக்குது. அதேமாதிரி செரிமான சக்தி அதிகமாக உள்ளவங்க எல்லாருமே இந்த கீரையை நல்லாவே சாப்பிட்லாம். யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ப்ரெக்னென்ட் ஆன லேடிஸ் இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பீரியட்ஸ் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடணும். தாய்ப்பால் கொடுக்குறவங்க தாய்மார்கள் இந்த பருப்பு கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் பிரச்சனையை முழுவதுமாக குணமாக்கக்கூடியது இந்த பருப்பு கீரை. இந்த பருப்பு கீரை பித்தத்தை சுத்தமாக சரி பண்ணும். அதே மாதிரி சிறுநீரை பெருக்கி கொடுக்கும். சிறுநீர் பையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த பருப்பு கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அது சரியாயிடும். அதேமாதிரி சாப்பிடும்போது ஒரு உமட்டல் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த பருப்பு கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த கீரையை எடுத்துக்கலாம். ஸ்கின்னில் உள்ள அரிப்பு, தடிப்பு, அங்கங்கே தடிப்பாக வீங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அதேமாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்களும் சரி, உடல் வலி அடிக்கடி இருக்குது, டயர்ட்னஸ் இருக்கிறவங்களும் இந்த பருப்பு கீரையை எடுத்துக்கலாம். இந்த பருப்பு கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கும். மலைக்கட்டை இருக்கவே இருக்காது. அதேமாரி சீத பேதியும் குறைச்சிரும். அடிக்கடி பேதி ஆகுது, சாப்பிட்றது உடனே பேதி ஆகிடுது அப்படிங்கிறவங்களும் இந்த பருப்பு கீரையை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் அது குழைவாக இருக்கிறதால இந்த பருப்பு கீரை சீக்கிரமாக செரிமானம் ஆகும். உடல் வலி இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, உடலை வலிமடை செய்கிறதுக்கும் இந்த பருப்பு கீரை ரொம்ப தேவைப்படுது. செரிமான சக்தி இருக்கிறவங்க இந்த பருப்பு கீரையை சிறு பருப்போடு சேர்ந்து கூட்டு மாதிரி அரைக்கி சாப்பிட்லாம். இல்லை சாதாரணமாக மிளகு ஜீரகம் போட்டு வதக்கி பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பருப்பு கீரையை வாரத்துக்கு 2 முறையாவது கிடச்சிது அப்படின்னா, அதை குறிப்பிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துலேயே ஒரு 3 மாதம் மட்டும்தான் இந்த பருப்பு கீரை கிடைக்கும். இப்போ எல்லா கீரையும் எல்லா நேரத்துலையும் விளைவிக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட நம்ம கடைகளில் பார்த்தா குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் மட்டும் இதோட அளவு அதிகமாக விற்கப்படும். அந்த டைமில் இந்த பருப்பு கீரையை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் தேவையான சத்துக்கள் நமக்கு கிடச்சிரும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.